ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் எசாயா அதிகாரம் 52 இறைவசனம் 3. ஆண்டவர் கூறுவது இதுவே: விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். நாம் தியானிப்போமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, எகிப்தியர்கள் இஸ்ரேல் மக்களை ஈட்டுத்தொகை செலுத்தாது அவர்களை அடிமை போல் நடத்தினர். நுகத்தடிகளை அவர்கள் மேல் சுமத்தினர். தங்களுக்கு மீட்பு எப்போது வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த தம் ஜனத்தை நோக்கி ஆண்டவர் கூறுகிறார்: விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். மேலும் அவர் கூறுகிறார்: சிறைப்பட்ட எருசலேமே, புழுதியை தட்டிவிட்டு எழுந்து நில். அடிமையாக்கப்பட்ட மகள் சீயோனே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் இன்று எகிப்தின் நுகத்தடிகளான பாவம், சாபம், பலவீனங்கள், கடன், நோய் என பலவற்றால் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். இதனால் நாம் ஆவியிலே சோர்வடைகிறோம். அதற்கு மாறாக நாம் ஆவியிலே உற்சாகமடைந்து அவரிலே களி கூறும்போது நம் நுகத்தடிகள் இலகுவாவதை காணலாம். நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். தாவீது ராஜாவும் அவருடைய பலவீன நேரங்களிலே தம் ஆவியில் உற்சாகமடையும் போது ஆண்டவரின் கரம் அவரோடு இருந்து செயலாற்றுவதை நாம் காண்கிறோம். ஆண்டவர் அவர் சார்பாக நின்று யுத்தம் செய்தார். அவர் மேற்கொண்ட எல்லா காரியங்களிலும் அவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உலகிற்கு தோற்று போனதாய் இருந்தாலும் ஆனால் அவருடைய உயிர்ப்பு உலகத்தை வெற்றி கொண்டது. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு குறிக்கப்பட்ட நேரத்தில் அவர் நமக்கு அளித்த வாக்குறுதி நிறைவேறும். முடிவில்லாத மகிழ்ச்சி நம் தலைமேல் தங்கும். அக்களிப்பும் அகமகிழ்ச்சியும் நாம் அடைவோம். துயரமும் பெருமூச்சும் ஒளிந்து போகும். நாம் ஜெபிப்போமா? எங்களை தாயும் தந்தையுமாக வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்களை அறிபவர் நீரே. திக்கற்ற பிள்ளைகளாகி எங்களுக்கு சகாயர் நீரே. எங்களை மார்போடு அணைத்துக் கொள்வீராக. நாங்கள் ஆவியிலே பலனடைந்து எங்கள் வாழ்க்கையில் உள்ள நுகத்தடிகளை முறித்து ஜெயத்தை எங்களுக்கு அருள்வீராக. இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் ஜெயத்தின் நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.